Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 602 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சில நேரங்களில் அமானுஷங்கள் நம்மளை தாக்கும்போது இதனால தான் தாக்குது அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு அமானுஷங்கள் தாக்க ஆரம்பிக்கும் போது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையே தடமாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மலேசியாவிலிருந்து சலோமி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் சித்ரா தேவிக்கு நடந்த நிகழ்வு. 2001 காலகட்டத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது சித்ரா தேவிக்கு 21 இயர்ஸ் ஆயிருக்குங்க. சரி, கதையோடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சித்ரா தேவி அண்ட் ஃபேமிலி மலேசியாவில் பண்டமரன் கிலாங் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் வசித்து வராங்க. இவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க, குடிபெயர்ந்து புதுசாக போயிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா, சித்ரா தேவி, அவங்க அக்கா, அதுக்கப்புறம் அவங்க அக்காவுடைய பெண் குழந்தை, 2.5 வயசு பெண் குழந்தை, அவங்க அம்மா, அவங்க அப்பா, இந்த 6 பேர் கொண்ட குடும்பம் தான் சித்ரா தேவியோடைய குடும்பம். ஸோ புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க ரொம்பவும் ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ குழந்தை ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடமாவே அந்த ஒரு வீடு இருந்ததுங்க. இதில் குறிப்பாக ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீட்டுடைய பேக் யார்டுக்கு பின்னாடி ஒரு மாங்காய் மரம் வந்து இருக்குங்க. ரொம்ப பெரிய மாங்காய் மரம். அதில் வந்து மாங்காயெல்லாம் வரும்ல, பிடிங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுடைய குடும்பம். ஸோ சித்ரா தேவி வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அக்கா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாழ்க்கை வந்து கரெக்டாகவே வந்து சூப்பராக போயிட்டு இருந்ததுங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் சித்ரா தேவியோடைய அக்கா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாமரம் இருக்கு இல்லையா, அந்த மாமரத்து பக்கத்தில் போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது அந்த மாமரத்தில் நடுவில் ஒரு ஆணி வந்து அடித்து வச்சிருக்கிறது வந்து பார்க்குறாங்க. என்னடா இது ஆணி வந்து அடிச்சிருக்கே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இந்த ஆணி எதுக்கு இருக்கணும், பிடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆணியை பிடுங்கி இவங்க போட்டுட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் இருக்குங்க. அந்த வீட்டில் அப்போது அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கு. சித்ரா தேவி வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு. அந்த டைமில் அவங்களுடைய மெயின் டோர் பக்கத்தில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்கா மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த பெரிஃபெரல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சைடு கண்ணில் நம்மளுக்கு யாரோ நின்றுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியூ வந்து தெரிஞ்சிருக்கு. என்னடா இது, இவங்க கண்ணாடியில் தலைவாரிக்கிட்டே இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்களுடைய மெயின் டோர் வாசல் இருக்கு இல்லையா, வாசலுக்கு வெளியே ஒரு உருவம், ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த உருவம் பார்க்கறதுக்கு முகமெல்லாம் கிளியராக தெரியல, ஆனால் உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. அதை பார்த்த உடனே இவங்க செம்மையாக கத்துறாங்க. கத்துன உடனே அவங்க அம்மா ஓடி வராங்க. என்னடி ஆச்சு அப்படின்னா, அங்கே பாருமா அப்படின்றாங்க. அங்கே பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. என்ன சொல்ல வர, யாருமே இல்லையே, என்ன எதை பார்த்து நீ பயந்த அப்படின்னா, இல்லைம்மா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, என்ன வெயில் ஓவராக இருக்குன்னு சொல்லி உனக்கு மண்டை குழம்பிருச்சா, போ வேலைக்கு கிளம்பி போ, சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், கிளம்பி போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த மீன்வேல் சித்ரா தேவி வேலைக்கு போயிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு விதமான ஒரு சஃபகேஷன். அதாவது ஒரு சில டைம் நம்மளுக்கு தோணும் இல்லையா, வேலை பண்ணும்போது என்னடா வாழ்க்கை இது, இன்னைக்கு வேலை பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அந்த மாதிரி தான் சித்ரா தேவிக்கு இருந்திருக்கு. அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு
அவங்க காது பக்கத்தில் உஷ்ணமான காற்று யாரோ வந்து ஊதுற மாதிரி, அதாவது அப்படி ஊதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காது பக்கத்தில் ஊதுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அதுக்கப்புறம் தூரத்திலிருந்து ஒரு பெண் பேசுகிற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்ன நீ வந்து பேசியே ஆகணும், என்கிட்ட பேசியே ஆகணும், நான் என்ன சொல்ல வரேன்றதை நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வாய்ஸில் அழுதுகிட்டே இருக்குங்க. இவங்க தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்றாங்க. சுற்றி முற்றி பார்த்தா இவங்க வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க கூட வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு வருது. இன்ஃபேக்ட் இந்த சித்ரா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அமானுஷங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இவங்களை காண்டாக்ட் பண்ணாமல் அவங்க கிட்ட பேசுறதுக்கு உண்டான ஒரு சூப்பர் பவர் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய கண்களுக்கு அமானுஷங்கள் எல்லாம் தென்படும், அடிக்கடி தென்படும். ஸோ இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஏதாவது அமானுஷம் இருக்கா. ஏன்னா வாய்ஸ் மட்டும் கேட்குது, உருவங்கள் தெரியலையேன்னும் போது கரெக்டாக இவங்களுடைய மெயின் டோர் வாசக்கதவு இருக்கு இல்லையா, அங்கே பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்களுடைய வாசலுக்கு வெளியே ஒரு உருவம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்து உண்டாகுதுங்க. இவங்க என்னதான் அமானுஷங்கள் கிட்ட பேசினாலும் அந்த அமானுஷத்தை பார்த்தா பயம் வரும் இல்லையா, அப்படிதான் பயப்படுறாங்க, கத்துறாங்க. அவங்க அம்மா வந்து ஓடி வராங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி சொல்லியிருக்காங்க. ஏய், இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இன்னொரு வீட்டில் இருக்கும்போது சொன்னேன், இப்போது அதனால தான் அந்த வீடை காலி பண்ணி இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்தும் இதே மாதிரி என்னடி எங்கே பார்த்தாலும் பேய் வந்து உன் கண்ணுக்கு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க பாட்டு அவங்களுடைய வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சித்ரா தேவிக்கு அந்த ஒரு சவுண்டு கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு அமானுஷம் இவங்களை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. நாளடைவில் இந்த ஒரு விஷயம் சித்ரா தேவி ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதை பற்றி யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு உருவம் வந்து தென்படுது, அந்த உருவம் வந்து கண்டினியூஸாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, என்னை தூங்க விட மாட்டேங்குது, தூங்குனா என் காது பக்கத்தில் வந்து உஷ்ணமான காற்று வந்து ஊதுற மாதிரி பண்ணுது, ரொம்ப ஹீட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்குது, உங்ககிட்ட நான் பேசணும், என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி என்னை துன்புறுத்திக்கிட்டே இருக்குப்பா, என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு வந்து அழுகுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, என்னம்மா நீ இதற்கெல்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுற, உன்னை எந்த ஒரு அமானுஷமும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீ தெய்வத்தோட புள்ள அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ஸோ கன்வெர்ட் ஆகும்போதே வந்து அந்த சர்ச்லலாம் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு டிவைன் பவர் இருக்கிறத வந்து சர்ச்சில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து தெய்வத்தோட குழந்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சித்ரா தேவியை பார்த்து. ஸோ அதுலேருந்தே அவங்க அப்பா வந்து சித்ரா தேவியை ஒரு தெய்வத்தோட குழந்தை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டாருங்க. இந்த ஒரு விஷயம் அந்த அமானுஷத்துக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த அமானுஷம் சித்ரா தேவி கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப பயம் பொறுத்த ஆரம்பிச்சிருக்கு. உங்க அப்பாவை என்ன பண்றேன் பார், உங்க அப்பாவுக்கு கோபம் வர மாதிரி நான் ஏதாவது பண்றேன் பார் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. என்னது இது, அப்பா எப்படி கோவப்படுவாருன்னு சித்ரா தேவியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் குடிக்கிற சிகாருங்க. அந்த சிகாரில் யாரு கை வச்சாலுமே அவருக்கு செம கோவம் வருமா. அன்னைக்கு நைட்டு அவர் ஒரு ஃபுல் பேக்கெட் ஆஃப் சிகார் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த சிகார் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. காலையில் எழுந்து அவங்க அப்பா கத்துன்னு கத்துறாரு, எங்கே போச்சு என் சிகார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை, வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அவர் வாங்கிட்டு வந்து வச்சார் இல்லையா அந்த சிகார் பாக்கெட், அந்த சிகார் பாக்கெட் ஃபுல்லாக பிரித்து அந்த சிகாரெல்லாம் உடச்சி வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. கன்ஃபார்மாக இது வந்து இவங்க வீட்டிலேருந்து யாருமே பண்ணலை அப்படின்றது சித்ரா தேவிக்கு வந்து தெரியும். இது வந்து அந்த அமானுஷத்துடைய வேலை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அந்த அமானுஷம் நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுது, என்னதான் பேசணும் அப்படின்றத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாருமே இல்லாத போது சித்ரா தேவி தனியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த அமானுஷத்துக்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி அந்த அமானுஷமான உருவம் வந்து நிற்கிதுங்க. அந்த உருவம் சித்ரா தேவி கிட்ட பேச ஆரம்பிக்குது. நம்ம சொல்கிற சினாரியோ ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கும், இது வந்து ஆக்சுவலாக உண்மையிலே நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு உருவம் வந்து சித்ரா தேவி கிட்ட பேச ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி நான் யார் தெரியுமா, என் வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்குது. என்னடா இது வயிற்றில் ஒரு பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த உருவம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் நான் வந்து குடிபெயர்ந்து இருந்தேன், எனக்கு எண்ணற்ற கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ கொடுமைகள்
பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு முடிவெடுக்கும் போது என்னுடைய கணவன் என்னை வந்து ஒரு மாதிரி கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி என்னை எங்கே புதைச்சிட்டான் அப்படின்னா அந்த மாமரம் வச்சுருந்தாங்களே அந்த மாமரத்துக்கு கீழே தான் வந்து புதைச்சிருக்கான். புதைச்சது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாங்கன்றை வந்து அந்த இடத்துல நட்டு வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் தங்க வந்தாலுமே அவங்க கிட்ட வந்து தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு மந்திரவாதிலாம் இருப்பாங்களே அவங்க வந்து வந்தாங்க, இந்த மாதிரி பேயை வந்து கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமரத்துக்கு கீழே தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சுதான் என்னை கட்டி போட்டு அந்த மாமரத்தில் ஒரு ஆணி அடித்து வச்சுருந்தாரு. அந்த ஆணியை அவங்க அக்கா வந்து பிடுங்கிட்டாங்க. இவ்வளோ நாள் நான் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கிரவுண்டுக்குள்ளே. ஆனால் தேவையில்லாமல் என்னை வந்து சீண்டினது நீங்கள் தான், அதனால் உங்களை நான் சந்தோஷமாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக சித்ராதேவி கிட்ட பேசியிருக்குங்க. இதை கேட்டே இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை எங்கள் அக்கா ஏதோ தெரியாமல் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டாங்க, தயவு செய்து எங்களுடைய குடும்பத்தை எதுவும் துன்புறுத்தாத அப்படின்னு வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த உருவம், குடும்பத்தை துன்புறுத்தலைன்னா பரவாயில்ல, உன்னை துன்புறுத்தினா போதுமா, உன்னை துன்புறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. சரி இந்த உருவம் இப்படியே பண்ணிட்டு விட்டுரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அடுத்த நாள் நைட்டு சித்ராதேவிக்கு உடம்பு செம்ம வலி, செம்ம டயர்டு, அவங்களால நகுந்த முடியல, அவ்வளோ அளவுக்கு உடம்பு வலியில் ஃபீவரில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 2 மணி அளவு இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருதுங்க. கனவுல அந்த மாமரம் தான் தெரியுது. அந்த மாமரத்துக்கு கீழே இந்த ஒரு ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க அக்காவுடைய சின்ன பெண் குழந்தை சொன்னால 2.5 வயசு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை அந்த மாமரத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்குதுங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. அந்த பெண் குழந்தைய ஏதோ வசியம் பண்ணி அந்த ஆன்மா வந்து அப்படியே இழுக்குது. இந்த குழந்தையும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த குழந்தையுடைய கழுத்தை வந்து அந்த ஆன்மா பிடிக்குதுங்க. கையை பிடிக்குது. கையை பிடிச்சி இப்போ இந்த குழந்தையுடைய கையை உடைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கனவுல வந்து கத்துதுங்க. அந்த கத்துன உடனே இவங்க பயத்தில் எழுந்து உட்கார்றாங்க. எழுந்து உட்கார்ந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. வேர்த்து ஒழுகி இருக்கு. பக்கத்தில் பார்த்தா அவங்க அக்கா பொண்ணு ஆளை காணுங்க. ஐயோ குழந்தைய ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கும்போது அவங்க அக்கா பொண்ணு அழுகிற சவுண்ட் வந்து கிளியராக இவங்களுக்கு கேட்குது. என்னடா இது, பொண்ணு அழுகுதடா, குழந்தை அழுகுதே எங்கே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருந்து தான் அழுகிற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அப்படியே அவங்க அக்காவும் ஓடி வராங்க. ஐயோ என்னாச்சு, குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது, எங்கடி போகிறா குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெளியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தடன்னு வெளியே ஓடினா கரெக்டாக அந்த மாமரத்துக்கு கீழே அந்த குழந்தை வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நின்று அழுதுகிட்டே இருக்குங்க. என்னமாச்சு, இங்கே எப்படிமா வந்த அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல, ஆனால் என் கூட யாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, என் கையெல்லாம் முறுக்குனாங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் சித்ராதேவிக்கு இந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸை புரிஞ்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆன்மா சும்மா வாய் வார்த்தையில தான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இப்போதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த ஒரு அமானுஷத்தினால ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி. சரி தைரியமா அந்த அமானுஷத்தை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த அமானுஷம் எப்பெல்லாம் பேசணும்னு சொல்லுதோ அப்பெல்லாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பழி தீக்கணும், யாரையாவது பழி வாங்கணும், பழி வாங்குறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நான் வந்து பண்ணணும், இந்த குடும்பத்தை வந்து நான் காலி பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுது. என் குடும்பத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லி சித்ராதேவி கேட்கும்போது, அப்போ உனக்கு நான் ஏதாவது பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க அந்த அமானுஷம். அதுக்கு சித்ராதேவி சொல்றாங்க, பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஏத்துக்க தயாரா இருக்கேன், ஆனா என்னுடைய குடும்பம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமானுஷத்துடைய அட்டகாசம் அப்படியே கம்ப்ளீட்லி ஸ்டாப். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சித்ராதேவி யோசிக்கிறாங்க, என்னடா எதுவுமே நடக்கலை, அந்த அமானுஷம் என்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணல, எதுவுமே பண்ணலை, ஒருவேளை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு போல இருக்கு, நம்மளை பாவம் பார்த்து அந்த அமானுஷமே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய ரூபத்தில் அந்த ஒரு அமானுஷம் பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ கதையோட அடுத்த பாட்டுக்கு வந்து வருவாங்க. சித்ராதேவியுடைய குடும்பம் ஒரு வீட்டில் இருக்காங்க. பக்கத்து வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தங்கியிருக்காங்க. ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஹஸ்பண்டு வீட்டுக்கு வெளியே தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ சித்ராதேவியோடைய உருவத்தில் அந்த ஒரு ஆன்மா அந்த ஹஸ்பண்ட் வெளியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அவரை போயிட்டு டெய்லியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு நாள் அவரை வந்து போய் பார்த்துட்டு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் வந்து எழுந்து பார்த்துருக்காரு, என்னம்மா நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கெல்லாம் வராதம்மா, போமா, நைட் டைமில் வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணுறேம்மா, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி
அனுப்பியிருக்காருங்க. அடுத்த நாள் திரும்பவும் இதே மாதிரி நடந்திருக்கு. 3வது நாளும் இதே மாதிரி நடந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் கிட்ட போய் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த பொண்ணு என்னன்னு தெரில, ஏதோ தப்பாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது, என்னை நைட் ஆனால் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, என்னுடைய கையை பிடிச்சிருக்குது, என்னுடைய காலை பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, சரி உள்ளே வந்து படுத்துக்குங்க. இல்லை பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கிட்ட நான் இன்றைக்கி பேசி நான் கிளியர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் சொல்லிடணும் இல்லையா, அது ரொம்ப கிளியராக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபுமே விடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு 4வது நாள் நைட்டு இவர் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக சித்ராதேவி உருவத்தில் வந்த அந்த ஆன்மா அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே அப்படியே கட்டி பிடிச்சிருக்குங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருதுங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு செம கோவம், தள்ளி விட்டு அரைஞ்சிடுறாரு. அரைஞ்ச உடனே அந்த இடத்துலேருந்து சித்ராதேவி ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயத்தை அவர் ஒய்ஃபு கிட்ட சொன்ன உடனே எந்த ஒரு ஒய்ஃபு சும்மா இருப்பாங்க, செம கோவம் வரும் இல்லையா, அவங்க அந்த கோவத்தோடு வந்து வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சித்ராதேவிக்கு அப்போ தான் புரியுது, இந்த 4-5 நாளாக வந்து எதுவுமே நடக்கலன்னு நினச்சோம், ஆனால் 4-5 நாளாக உண்மையிலே எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து வீட்டில் எப்படி சொல்லி சமாளிக்கிறது, இந்த மாதிரி நான் கிடையாது, நான் வெளியே போகல, நான் அவரை வந்து போய் மீட் பண்ணல, எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது. இவங்களும் சொல்றாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் சித்ராதேவிக்கு சப்போர்ட் பண்றாங்க, இல்லை எங்க பொண்ணெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரர், அவர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்து ஒரு 2-3 நாள் போகுதுங்க. 2-3 நாள் தொடர்ந்து இதே மாதிரி பயங்கர சண்டை இவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே போயிடுச்சு. சரி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வந்து லைட்டாக டவுட் வருது, என்ன இது டெய்லியும் அந்த ஆள் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், சரி சித்ராதேவி என்ன தான் பண்ணுறா, நைட் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சித்ராதேவி தனியாக உட்காந்து செவுத்தில் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஏன்னா இந்த பொண்ணு தனியாக பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப செக்ஷுவலாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, கண்ணாடியில் பார்த்து அவங்களே அழகுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாருங்க. நோட்டீஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சித்ராதேவியை இன்னைக்கு நைட்டு சேரில் கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சேரில் கட்டி போட்டு வச்சிடுறாருங்க. கட்டி போட்டு வச்சுட்டு அவர் பாட்டு தூங்க போயிடுறாரு. அவங்க வீட்டில் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இவங்களும் சேரில் கட்டின நிலையே தூங்கியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் அந்த ஒரு பர்சன் திரும்பியும் கட்டிலில் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கோம், எல்லா பிரச்சனைகளும் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வராது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர் வந்து கட்டிலில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. சித்ராதேவி உருவத்தில் அந்த ஒரு ஆன்மா வந்திருக்கு. அதே மாதிரி நேற்று நைட் என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி அவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணியிருக்குங்க. இப்போது செம்ம கோவத்தில் அடிச்சிடுறாரு, கத்துறாரு. அவங்களுடைய மனைவி வந்து வராங்க. வந்து சித்ராதேவியை பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. சித்ராதேவி உருவத்தில் வந்த ஆன்மா இல்லை. எங்கே போயிருக்கோம், அது எப்படியும் வீட்டில் தான் இருந்திருக்கும் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு இப்போ கையும் களவுமா அந்த பொண்ணை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெறிகொண்டு சித்ராதேவியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து கதவை தட்டுறாங்க. சித்ராதேவியோட அப்பா கதவை திறக்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ கூட உங்கள் பொண்ணு எங்கே வந்துச்சுங்க, இப்போ உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்காது தெரியுமா உங்களுக்கு, நிரூபிங்க பார்க்கலாம் உங்கள் பொண்ணு வீட்டில் தான் இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு செகண்ட் முன்னாடியா, இப்போ கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. கூட்டிகிட்டு போய் இந்த ரூமுடைய ஓரத்தில் பார்த்தா சித்ராதேவியை சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கட்டு போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அவ்வளோ டைட்டாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கும் போது சித்ராதேவி வந்து அங்கே வந்தான்னு சொன்னால் எப்படி எங்களால் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. அப்போ தான் இவங்களுக்கே வந்து புரியுது, வந்தது சித்ராதேவி கிடையாது, வேற ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டெல்லாம் கழட்டிட்டு சித்ராதேவி கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சித்ராதேவி A to Z எல்லா மேட்டரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாமரத்தில் ஆணி அடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஆணியை பிடுங்கினதுனால அந்த மாமரத்துக்கு கீழே வந்து ஒரு பிணம் இருக்குது. அந்த ஆன்மா தான் இங்கே வந்து எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப கோவமாக இருக்குது, யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கோவத்தில் இருக்குது. எங்களுடைய குடும்பத்தையே பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக என்ன இது வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஏன் உருவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை பகிரங்கமாக சொல்கிறாங்க. இது எல்லாருமே வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த மாமரத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
நைட் டைமில் போக வேணாம், நைட் டைமில் இந்த அமானுஷங்களுடைய பவர்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை எழுந்து வெளியே போகிறாங்க. கரெக்டாக அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த ஆணி அடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஆணி அடித்த இடத்த பார்த்தா அந்த ஆணி அடித்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து கசிஞ்சிருக்குங்க. அந்த ரத்தம் கசிஞ்சதை பார்த்த உடனே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக இது அந்த ஆன்மாவுடைய வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சாமியார்லாம் கூப்பிட்டு பூஜைலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த மந்திரக்கட்டை போட்டு அதே ஆணி அடித்த இடத்துல இன்னொரு ஆணி அடிக்கிறாரு. ஆணி அடிச்சுட்டு இப்போதைக்கு அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன், ஆனால் அந்த கட்டு எவ்வளோ நாள் ஒர்க் ஆகணும்லாம் தெரியல, இப்போ திடீர்னு அந்த ஆன்மா அந்த கட்டை பிரிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்ஃபேக்ட் 2 குடும்பத்துக்குமே மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சொல்லி அடுத்த 2-3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த என்டையர் லொக்காலிட்டிலேயே சித்ரா தேவியோட குடும்பம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. சித்ரா தேவியோட குடும்பமும் மும்முரமா வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலி பண்ணிட்டும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஓடி போயிடுச்சுங்க. ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த கப்பலை வந்து சித்ரா தேவி மீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில். அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் லைஃப்லாம் எப்படி இருந்ததுன்னெலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு 2 குழந்தைகள், இந்த என்னோட குழந்தைகள் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சித்ரா தேவியும் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஏதாவது நடந்துருதா அப்படின்னு சொல்லி அந்த கப்பலுமே அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த அமானுஷத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் வரல, ஆனால் அடிக்கடி என்னுடைய கண்களுக்கு முன்னாடி நிறைய உருவங்கள் இது வரைக்குமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை சித்ரா தேவியும் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சலோமி அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றி. ஸோ இந்த ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஊரில் நிறைய பேர் அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களாம், நிறைய பேர் அமானுஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களாம். ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களுக்காக ஒரு மெசேஜ் என்னென்னா, இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அமானுஷத்தை நேரில் பார்க்குற வரைக்கும், அமானுஷத்தை ஃபீல் பண்ணுற வரைக்கும் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிப்பட்ட அமானுஷங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லா நேரங்களிலையும் அமானுஷங்கள் வந்து கெட்ட விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் சில நேரங்களில் அமானுஷங்கள் ரொம்ப கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு துடிக்கும். ஏன்னா மேக்சிமமாக அமானுஷங்களாக வரவங்களே இந்த மாதிரி அவங்களுடைய டிசையர்ஸ் இல்லாமல், ஆசைகள் வந்து பூர்த்தி அடையாமல், அப்புறம் ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்க தான் அமானுஷங்களாக வருவாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.